ப்ரோ நான் ரொம்ப நாளாக ஜிம் போயிட்டுருக்கேன், பட் என்னோட பைசப்ஸ் வந்து டெவலப்பே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பைசப்ஸ்ன்றது ஒரு மசில் கிடையாது, 2 ஹெட் இருக்குது பைசப்ஸில். ஓகேவா, லாங் ஹெட்டு ஷார்ட் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ட்ரெயின் பண்ணால் தான் பைசப்ஸ் நல்ல ஒரு சைஸ் அண்ட் டெஃபினிஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொல்கிற ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜிம் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்ன ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து லாங் ஹெட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ், அதாவது ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸோ தம்பிள் கல் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டிங்கை விட உட்காந்துட்டு போகிறது பெட்டர். ஓகேவா, இது ஸ்லோவாக அப் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள், 3 செட்டு போட்டுருங்க. ஓகேவா, அடுத்து ஹேமர் கல். ஸோ இதுவும் உங்களுக்கு லாங் ஹெட் வந்து நல்லா பீக்காக தெரியும். இதுலேயும் ஸ்லோவாக அப் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள், இதுலேயும் ஒரு 3 செட்டு. ஃபைனலாக வந்து ஒரு பார் எடுத்துங்க, க்ளோஸ் கிரிப்பில் பிடிக்கணும். ஓகேவா, போட முடிஞ்ச வெயிட்டில் க்ளோஸ் கிரிப்பில் பிடிச்சிட்டு ஸ்லோவாக அப் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள், இதுலேயும் ஒரு 3 செட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஹெட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதே மாதிரி பார் எடுத்துகிட்டு ஸோ நல்லா ஒய்டாக பிடிச்சிக்கோங்க, அதாவது ஷோல்டர் வித்துக்கு கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டு ஸ்லோவாக அப் பண்ணி ஸ்லோவாக டவுன், இதில் ஒரு 3 செட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் கல். ஸோ இதில் வந்து ஒரு 3 செட்டு ஸ்லோவாக பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணிடுங்க. ஃபைனலாக வந்து ப்ரீச்சர் கல், இதில் ஒரு 3 செட்டு போட்டுருங்க. இந்த ஒர்க் அவுட்டை உங்களோட பைசப்ஸ் கிளாஸில் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.